ரசிகனை ரசிக்கும் தலைவா நிறைவேற்றது. அடுத்து என்ன வள்ளி திருமணம் இருக்கு, அதான் முக்கியம். அதான் வள்ளி திருமணம். வள்ளி திருமணத்துக்கு தான் உங்க கையில பூ தருவாங்க, உதிரி பூ தருவாங்க. சரி, அந்த உதிரி பூவை முருகன் இருக்கின்ற இடத்துல போய் ஊஞ்சல்ல இருக்க முருகன் மேல நீங்க போடணும். முருகப்பெருமான் பாதத்துல கொண்டு பூக்களை போட வேண்டும். இப்ப முருகனுக்கு திருமணம் முடித்து, ஆமா, அந்த முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் ஆமா ஐயா தாலாட்டு பாடுதாங்க. ஓ, தாலாட்டு தாலாட்டு. ஐயா ஊஞ்சல் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அவருக்கு தாலாட்டு. சரி, ஆரிரீரே ஆரிரீரோ ஐயா ராரோ ஐயா ராரிரீரோ ஐயா ராரோ ஐயா ராரோ முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் முடிந்தது. ஆமா, சரி, திருமணம் முடிந்து எங்க பேர் இருக்காங்க? ஓ, முருகனும் தேவயானையும் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க? எங்க? அதாவது கழுகு மலையில. ஆமா, கழுகு மலைன்னா தெரியுமில்ல? தெரியுமே. சங்கரங்கோயில இருந்து ராஜபாளையம் ரோடு. சரி, அந்த கழுகு மலையில சரி கழுகாசல மூர்த்தியாக முருகனும் தேவ யானையுமாக சந்தோஷமாக கொலுவாக வந்தாரே. இப்பொழுது வள்ளி திருமணம் பாட இருக்கிறோம். ஓ, இனிமே வள்ளியை எப்படி கல்யாணம் முருகன் முடிச்சாருங்க கதையே சொல்ல போறீங்க? ஏன்னா முருகருக்கு 2 மனைவி.
முருகனுக்கு 2 சம்சாரம். ஆமா. ஒரு கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு. ஆமா. அப்ப இன்னொரு கல்யாணம் முடியணும்ல? ஆமா. அது கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு பிரசாதமே தருவாங்க. சரி. சரிதானே? அம்மா வள்ளியம்மா எப்படி பிறந்தா? சரி. அவளுக்கு முருகரோடு எப்படி திருமணம் முடிந்தது? முடிந்தது. ஆமா. வள்ளி பிறந்தது அவங்க அம்மா யாரு அப்பா யாரு? ஆமா. அப்படிங்க கதையெல்லாம் சொல்ல போறீங்க. ஆமா. சரி சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிங்க. சரி, நேரம் வர இல்ல. நேராவதுல எல்லாத்துக்கும். ஆமா. சரி, அதனால இப்ப வள்ளி திருமணம் பாட போறோம். பாடுங்க பாடுங்க. நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, வடமல்ல பொழியும் நாடு, பொழியும் நாடு, தென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, இருந்து விளையாடுவோம், விளையாடுவோம், மயில் தோகை விரித்தாடுவோம், விரித்தாடுவோம், குறிஞ்சி நல்ல மாநகர், குறிஞ்சி நல்ல மாநகர், நம்பிராஜை ஆண்டுவார், நாவலர்கள் புகழும் நாடு, கோடமல்ல பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு, வீசும் நாடு, வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, மானிருந்து விளையாடும் மயில் தோகையானது விரித்தாடும். மயில் வந்து தோகையது விரித்து ஆடும். ஆமா. டண்டு டக்கா டண்டு டக்கா. சரி. குறிஞ்சி மாநகரத்திலே, அந்த குறிஞ்சி மாநகரத்திலே ஆமா, யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? சிற்றூரை தலைநகரமாக கொண்டு, சிற்றூரை தலைநகராக கொண்டு நம்பிராஜனும் நங்கை மோகினியும் ஆண்டு வருகிறார்கள். அவர் பேரு தான் நம்பிராஜன். நம்பிராஜன். அந்த அம்மா பேரு நங்கை மோகினியா. நங்கை மோகினியால். அடே அப்பா. ஆமா. சரி. இவர்கள் 2 பேரும் என்னமா எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? 2 பேரும் எப்படியம்மா ஆண்டு வருகிறார்கள்? கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார், மன்னவனும் தேவியும் மனமுடனே ஆண்டுவார், பூனாரும் புகழ் புகழுடனே ஆண்டுவார், நகமும் சதையும் போல, நகமும் சதையும் போல நலமுடனே ஆண்டுவார், பக்த கோடி மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. ஆமா. சரி சரி, மழை வருதுல. அப்படியாக இருக்கால போட சொல்லுவோம். சரி சரி. சிற்றூரை தலைமுறமாக கொண்டு நம்பிராஜனும் நங்கை மோகினியும், இந்த நம்பிராஜனும் நங்கை மோகினி பெண்கொடியும் ஆண்டு வருகிறார்கள். மன்னவனும் தேவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். மகிழோடு ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகிறார்கள். பூவும் நாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கா. ஆமா. அதை போல ஆண்டு வருகிறார்களாம். யாரு? இந்த நம்பிராஜனும் நங்கை மோகினி பெண்கொடியா. பேர் பொருத்தத்தை பாத்தீங்களா? அழகான பொருத்தா. நம்பிராஜன் நங்கை மோகினி. நானாவுக்கும் பொருத்தா. ஆமா. மேல விட்டு பாட்டிக்கு கொஞ்சம் வருத்தா. அப்படியா? ஓடிதானே. அப்படி. சரி. கொண்டவனும் தேவியுமாக குணம் மன்னவரே, உங்களுக்கு கூட இருக்க 7 ஆண் குழந்தை இருக்கிறது. உங்க வேலையை கைமாத்துக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்னோடு வேலை செய்வதற்கு ஒரு பெண் குழந்தை இல்லை. என் பக்கத்துல இருந்து விளையாட ஒரு பெம்பளை பிள்ளை பெண் குழந்தை இல்ல. ஆமா. சரி. அப்படி என்று சொல்லி, ஆமா, இந்த நங்கை ராஜனிடம் எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா சொல்கிறாள்? கொஞ்சம் எது விளையாட பெண் குழந்தை இல்லை, மடியில் வைத்து விளையாட பெண் குழந்தை இல்லை, ஏந்தி எடுப்பதற்கு ஏந்து பிள்ளை இல்லை,
இந்தா இந்தா குழந்தை இல்லையோ நம்பிராஜ மன்னனிடம் நங்கை மோகினி அழுது புலம்புகிறாள். எப்படி புலம்புகிற? எனக்கு கொஞ்சம் விளையாட பெண் குழந்தை இல்லையே. நமக்கு இது நாள் வரைக்கும் முருகனையே நினைத்து நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. நமக்கு குலதெய்வமே நமக்கு வேடுவர் குல மக்களுக்கு முருகன் தான். ஆமா. ஆனாலும் முருகன் நமக்கு 6-7 ஆண் குழந்தை கொடுத்துட்டாரு. சரி. இந்த நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் ஒரு பெண் குழந்தை இல்லையே. ஆமா. அப்படின்னு சொல்லி முருகனை நினைச்சு அடிதொழுதாங்க. ஆமா. சரி. அப்படி அடிதொழுத அப்படி இருக்க அதாவது வேடுவர் குலத்தை சேர்ந்தவர்கள் நம்பிராஜனும் நங்கை மோகினியும். சரி. அப்படி முருகனையே நினைத்து நமக்கு அந்த முருகப்பெருமான் ஒரு பெண் குழந்தையை தரமாட்டாரா என்று ஏங்கி மனசுல ஏங்கி முருகனையே வழிபட்டு வருகிறார்கள். ஏன்னா அவங்க வந்து பெரிய முருக பக்தர். ஆமா. முருகன் அடிமை. சரி. அப்படி பக்த கோடி பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். வள்ளி தெய்வயானை திருமணம் பொழுது ஒரு வண்ணமுமா வளரும் வீரை சந்திரம் வளரும் வீரை சந்திரம் வளர்ந்து வாரா பெண் குழந்தை. ஆமா ஆமா ஆமா. உடனே நம்பிராஜன் ஹலோ, நமது ஸ்ரீ காலாத்தி விநாயகர் திருக்கோவிலில் இப்பொழுது நமது திருச்செந்தூர் முருக பக்தர்கள் சார்பாக இன்று பால்குடம் எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் நம்ம ஊருக்கு முதல் முறையாக நம்ம காலாத்தி விநாயகர் திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கும் எஸ் புவனா வில்லிசை குழுவினரை நமது திருச்செந்தூர் முருக பக்தர்கள் சார்பாகவும் காலாத்தி விநாயகர் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அதே போல நமது காலாத்தி மடத்தில் முதல் முறையாக வந்து சிறப்பாக வில்லிசை, அதாவது இப்போ வில்லிசை வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கௌரவிக்கும் விதமாக நமது கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் திருச்செந்தூர் முருகபக்தர்கள் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளார்கள். கோவில் நிர்வாகி கனி அவர்கள் இப்பொழுது அந்த வழங்குகிறார்கள். அவர் நமது காலாத்தி விநாயகர் கோயில் சார்பாகவும் திருச்செந்தூர் முருகபக்தர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்குகிறோம். ஆனால் வில்லிசை சிறந்த முறையில் சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் சாப்பிட்டு அப்படி போகாமல் கொஞ்ச நேரம் வில்லு பார்த்துட்டு போங்க. அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே போல எஸ் புவனா வில்லிசை குழுவினர்களுக்கு நமது முருகபக்தர்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இதை வழங்குபவர் MS ராசா அவர்கள். அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்குகிறார்கள். அதாவது அன்னதானத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. சாப்பிட்ட இலைய கோயிலுக்கு கீழ்ப்புறம் டிராக்டர் நிறுத்தப்பட்டிருக்கு. சாப்பிட்ட இலைய தவறாம எடுத்து அந்த டிராக்டர்ல கொண்டு போட்டுருங்க. குடிக்க வச்சிருக்க அந்த தண்ணி கிளாஸையும் சேர்த்து எடுத்துருங்க. சாப்பிட்டுட்டு இலைய அப்படி போட்டு முருக பக்தர் குழு சார்பாகவும் ஆமா சரி பொன்னாடை போற்றி ஸ்ரீ காலாத்தி முருகர் பக்தர்கள் பாத யாத்திரை குழு குழுவின் சார்பாகவும் ஆமா இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆமா ஏன்னா காலாத்தி விநாயகர் கோயில் வந்து இந்த ஊருக்குள்ள கோயில். சரி
இந்த விநாயகர் என்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்தாரோ அன்னையில இருந்து இந்த ஊருக்கு பெரிய பெருமை. ஆமா. இன்னைக்கு காளாத்தி விநாயகர் கோயிலை சொல்லி எங்க சொன்னாலும் தெரியும். சரி. அப்பேற்பட்ட இந்த பக்தர்கள் அத்தனை பேர் ஒன்று கூடி ஆமா ஊர் பொதுமக்கள் சார்பாக சரி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பொன்னாடை போற்றி. பொன்னாடை போற்றி. ஆமா. பாராட்டு சான்றிதழ், அழகா நினைவு பரிசு. ஆமா. பாராட்டு சான்றிதழ்ல என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? என்ன பட்டம்? படிச்சு பாருங்க. கலைத்தென்றல். கலைத்தென்றல். காளாத்தி விநாயகர் கோயில்ல வந்து ஒரு பரிசு பாராட்டு வாங்கியாச்சுன்னா உலகம் பூரா நம்ம பாராட்டு கிடைக்கும். நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட விநாயகர் இவரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். எத்தனையோ பெரிய பெரிய விஐபிகள்லாம் அங்க வந்து கும்பிட்டு போயிருக்காங்க. ஆமா, உண்மைதான் உண்மைதான். அப்பேற்பட்ட காளாத்தி விநாயகர் கோயில்ல ஆமா உங்களுக்கு பட்டம் என்ன பட்டம் தந்திருக்காங்க? முத உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கலைத்தென்றல் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆமா. அப்படி சரி. அவர்களும் ஆமா அவர்கள் பக்தர் கூட்டர்களும் உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் கொடுத்து பார்க்க நினைவு பரிசுலாம் கொடுத்திருக்காங்க. ஆமா. எந்த ஊரு போனாலும் நம்ம ஊரை மறக்க முடியாதுல்ல. அப்படி சரி. ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் பக்தர் கூட்டர்கள் அனைவர்களும் இந்த முருக பக்தர் பாத யாத்திரை குழு அத்தனை பேர்களுக்கும் அனைவர்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகனோட சன்னதி போல் வளர வேண்டும். வெற்றியோடு திரும்ப வேண்டும். அப்படியாக எங்கள் வில்லிசையை பாராட்டி எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கி நினைவு பரிசு கேடயம் கொடுத்து ஆமா ஆதரித்த இந்த காளாத்தி மட ஊர் பொதுமக்களுக்கும் அனைவர்களுக்கும் முருக பக்தர் குழு அத்தனை பேர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பாக நாங்க தெரிவித்துக் கொண்டு ஆமா சரி எங்கள் வில்லிசையை மறுபடியும் பாட இருக்கிறோம். சபாஸ். சரி. இபி கனி அவர்களுக்கும் எம்எஸ் ராஜா அவர்களுக்கும் திருச்செந்தூர் முருகபக்தர்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீ காளத்தி விநாயகர் முருகபக்தர்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போச்சு அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. மோகினியானவளும் வள்ளிக்கிழங்கில் இடத்தில் பிறந்ததனாலே வள்ளி என்று பெயர் கொடுத்தார்கள். வள்ளி என்று பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். ஆமா, வள்ளி என்று பெயர் கொடுத்து அதாவது வள்ளி என்ற பெயரையும் கொடுத்து அழகான குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் நாமத்தை சூட்டி ஆமா சரி வள்ளி தேவையானவள் என்னம்மா 16 வயசு ஆச்சு. அம்மா பிறந்து வளர்ந்து படிச்சு அம்மாளுக்கு 16 வயசாச்சு. 16 வயசாச்சு. ஆமையா. இந்த 16 வயசுல சரி வள்ளியானவள் பருவ பெண்ணா ஆகியிருக்கிறார். பருவ பெண்ணா மாறிவிட்டா வள்ளி. அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கலியா பூத்திருக்கா. பிச்சி மலர் பூத்தது போல் புண்ணியவதி பூத்திருக்கிறாள். இருவாச்சி பூத்ததை போல் இளங்கலியாய் பூத்திருக்கிறாள். ரோஜா மலர் பூத்தது போல் ராஜா மகா பூத்திருக்கிறாள். ராஜா மகா பூத்திருக்காளா? ஆமா, ராஜா தானே, நம்பி ராஜா தானே. அப்படி வாரிய. ஆமா சரி. அப்படி பூத்திருக்க சரி. அதாவது என்னம்மா இந்த நம்பிராஜனும் நங்கை மோகினியும் வேடுவர் குலத்தில் சார்ந்தவர்கள். வேடுவர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆமா சரி. உடனே என்னம்மா இந்த திணை தோட்டத்தில் காவல் காப்பதற்காக ஆமையா அதாவது இவர்கள் வந்து சரி முருக பக்தர்கள். முருக பக்தர்கள். ஆமா, முருகனை அப்படியே என்னைக்கு மறக்காம நெஞ்சிலே வச்சிருப்பாங்க. ஆமா சரி சரி. முருகர் பக்தர்கள்னால ஆமாம்மா முருகனுக்கு படைக்கப்படுவது என்னது? என்னது தத்தா? அவருக்கு என்ன பிடிக்கும்? தினையும் தேனுமாவும் பிடிக்கும். சரி. ஆமா. அப்படி இந்த திணை தோட்டத்தை அமைத்து ஆமா இந்த திணை தோட்டம் அமைத்தமானது
ஆனது ஆமையா இந்த குருவிகள் சரி கிளிகள் பறவை பட்சிகள் இது எல்லாம் வந்து ஆமா அந்த திணையை வந்து எச்சு பண்ணுகிறது. அடே திணையை வந்து அட்டகாசம் பண்ணுகிறது. ஆமா. அப்ப திணைப்புறத்துக்கு காவல் செய்ய வேண்டும். ஆமா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளு வீட்ல இருந்து வந்து காவல் பார்க்க வேண்டும். ஆமா. ஐயா இன்னைக்கு நீங்க போங்க. சரி. நாளைக்கு நீங்க போங்க ஐயா. சரி. என்று மன்னர் உத்தரவிட்டான் நம்பிராஜ மன்னன். ஆமா. சரி. உடனே நம்பிராஜன் என்னம்மா இந்த வள்ளியிடம் சொல்கிறார். எப்படி? அம்பே வள்ளியே. அம்மா வள்ளி வள்ளி. அந்த திணைமா தோட்டத்தை நீ காக்க வேண்டும். இன்றைய காவல் நம்முடைய காவல். திணைப்புற காவலை வள்ளி நீதான் காவல் காக்க வேண்டும் நம்பிராஜன் எடுத்து சொன்னான். ஆமா. சரி. உடனே வள்ளியானவள் என்னம்மா தன்னுடைய தோழி பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு அந்த திணை தோட்டத்துக்கு வந்தாச்சு. வந்து நிக்கிறா வள்ளி வள்ளி. ஆமா. சரி. வந்து காவல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம்மா. ஆமா. சரி. நாரதர் அந்த வழியாக வந்தார். நாரத மாமுனி அந்த பாதையா வந்து கொண்டிருக்கிறார். ஆமா. சரி. அது யாரு? இந்த அழகான பெண் ஒருத்தி இருக்கிறார்களே இது யாருன்னு தெரியலையே. ஆமா அப்படின்னு பார்த்தார் நாரதர். ஆமா. சரி. உடனே நாரதர் சொல்லுதார். என்ன சொல்கிறார்? அடியே வள்ளி நீ அழகா இருக்கியம்மா. இவ்வளவு அழகா இருக்கியம்மா வள்ளி. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கட்டுமா? ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோமா அப்படின்னு கேட்கார். சரி. உடனே சொன்னா வள்ளி என்ன சொன்னா? ஏ கிழவா கிழட்டு முடிவா உனக்கு வேற வேலை இல்லையா? அந்த வழியை பார்த்து போயிட்டே இரு. நான் உன்னை மாப்பிள்ளை பார்க்க சொன்னேனா? இல்ல நான் சொன்னேனா உன்கிட்ட? எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா ஆமா உன்னை விரட்டி விரட்டி துரத்திடுவாங்க. ஓட ஓட அடிச்சிருவாங்க பாத்துக்க. ஆமா. Be careful, be careful. சரி. அப்படி என்று சொன்னார். சரி. உடனே நாரதர் என்ன? நான் சொல்வதை நீ நம்ப மாட்டுக்க. ஆமா. பாரு. இப்போ பாரு. உனக்கு முருகனையே நான் திருமணம் முடித்து வைப்பேன். முருகனே வந்து நான் திருமணத்தை முடிச்சு வைப்பேன். அப்படி என்று சொன்னா. சரி. உடனே வள்ளி சொன்னா. வள்ளி சொன்னா என்ன சொன்னா? அட கிளட்டா. ஆமா. நீ போய் எனக்கு முருகனை திருமணம் முடிச்சு வைப்ப. கிளட்டு முடிவா நீ போய் மாப்பிள்ளை பார்க்க போற எனக்கு. இத நான் நம்பணும். ஆமா வாங்க வாங்க வணக்கம். ஆமா. சரி. அப்படி என்று சொன்னா. ஆமையா. உடனே சரி. நாரதர் வள்ளியிடம் சொல்லி ஆமா எப்படி கைலாசம் வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறாள்? நாரதர் மாமுனியும் வள்ளியிடம் பொறுத்து கொண்டு ஆதி வெள்ளி கைலாசத்தில் நாரதரும் வந்தல்லவோ ஐயாவே முருகப்பெருமான் நாரதரின் வார்த்தை கேளும் உன்னையையும் தான் நினைத்து வள்ளியையும் வாழ்ந்து வாரா திருமணம் தான் முடிக்க வேண்டும். திருமணம் தான் முடிக்க வேணும். உடனே நாரதர் கைலாசத்துக்கு வந்தார். கைலாசம் வந்தார். ஆமா. சரி. முருகப்பெருமானிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐயா முருகாவே. முருகா முருகா முருகா. உன்னையே கடவுளாக நினைத்து உன்னையே தெய்வமாக நினைத்து உன்னையே திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஒரு பெண்ணானவள் பூஜை செய்து வாழ்ந்து வருகிறார். உன்னையே நினைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அவளுடைய பெயர் வள்ளி. ஓ அவ பேர் வள்ளியா? ஆமா. சரி. உன்னையே திருமணம் முடிக்க வேண்டும் சொல்லி ஆமையா அவள் வாழ்ந்து வருகின்றாள். உன்னையே நினைத்து பூஜை பண்ணி கொண்டு வருகிறாள். ஆமா. சரி. அப்படி என்று சொல்ல ஆமா உடனே முருகப்பெருமான் பார்த்தார். ஆறுமுக கடவுள் வடிவேல் முருகப்பெருமான் பார்த்தார். சரி. என்னையே நினைத்து ஒரு பெண் தவம் இருக்கிறார்களா? ஆமா ஆமா ஆமா. என்னை திருமணம் முடிக்க வேண்டும் ஆசைப்படுகிறார்களா? உண்மைதான் முருகா உண்மைதான் முருகா. நீங்க சொல்றது உண்மைதானா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அப்படி என்று சொல்லி மூச்சுக்கு 300 நேரம் முருகா 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 முருகான்னு உங்க நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. பாதயாத்திரை பிரியனுக்கு அரோகரா. அப்பா. அப்படி என்று சொல்லி சரி. இந்த வள்ளியானவள் முருகனையே நினைத்து பூஜை செய்து வாழ்ந்து வருகிறார். வருகிறாள். இதை சொன்னார் நாரதர். சரி. உடனே பார்த்தார் முருகன். என்னம்மா நம்ம இந்த வேடத்துல போனோம்னு சொன்னா ஆமா கண்டிப்பா முருகர்னு கண்டுபிடிச்சுக்கிடுவா. அடையாளம் கண்டுகொள்வாள் வள்ளி. ஆமா. அப்ப எந்த கோலத்துல போனா? அப்படி என்று சொல்லி சரி. முருக பெருமானானவர் என்னம்மா ஏன்னா அங்கவோ வேடுவர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆமா எல்லாரும் வேட்டையாடுவார்கள் வேடு குல மக்கள் அல்லவா? ஆமா. சரி. உடனே முருக பெருமான் என்னம்மா எந்த கோலத்தில் போகிறாள் தெரியுமா? என்னம்மா கோலத்துல வருகிறார்? அதிவெள்ளி கையிலே வீட்டு ஆறு பேடை முருகனா வேடுவரை குலத்தொங்கொண்டு வேடுவராக தானளி
கோடி திணை மாடு காடாதி முருகனையும் வந்தல்லோ வள்ளியது பார்த்தாள் வள்ளியவள் பார்த்தாள் முருகனிடம் யாது சொல்வா ஆதிவெள்ளி கையிலையை விட்டு வேடுவராக வடிவம் கொண்டு ஒரு வேடுவனை போல் வடிவத்தை எடுத்தார். மான்களை எல்லாம் பற்றிக் கொண்டு இந்த திணை குளத்துக்கே வந்தாச்சு. திணைக்குளத்துக்கே வருகிறார் முருகன். ஆமா சரி. உடனே பார்த்தார் வள்ளி. என்னம்மா இது யாரு புதுசா இருக்கு? இது யாருன்னு தெரியல, வேட்டையாட வர யாரும் தெரியலையே அப்படி என்று கேட்க நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஆமா சரி. உடனே இந்த முருகப்பெருமான் அப்படியே நடந்து வராரு வேடுவர் குளத்துல. அப்படியே வருகிறார். ஆமா. சரி. உடனே இவர் கேட்கா வள்ளி எப்படி நீ யாரு? அதானே கேட்டேன். உனக்கு ஊர் என்ன? உன் பேர் என்ன? எந்த ஊர் உனக்கு? எதுக்காக அங்க வந்து நிக்கிறீரு? அப்படி என்று கேட்கா. சரி. உடனே இந்த முருகப்பெருமான் சொல்கிறார். இந்த வடிவேல் முருகப்பெருமான் என்ன சொல்கிறார்? நான் மேயாத மானை தேடி வந்தேன். ஆமாம்மா, நான் ஒரு மானை தேடி வந்தேன்னு சொன்னாரு. அது என்ன மேயாத மானு? அதான எனக்கு டவுட்டா இருக்கு. மானுன்னா மேயத்தானே செய்யும். ஆமா ஐயா. மேயாத மானை தேடி எப்படி வர முடியும்? மேயாத மானை எங்க போய் பார்க்க முடியும்? இந்த கானகத்தில் மேயாத மானுன்னு சொன்ன உடனே வள்ளிக்கு கோபம் வந்துட்டு. கோபம் வரத்தானே செய்யும். யோ வேடுவனே, என்ன மேயாத மானு எங்கயா இருக்கு? உலகத்துல எங்கயா பார்க்க முடியும்? மேயாத மானை தேடி வந்தேன்னு என்கிட்ட சொல்லியாரு. ஆமா ஆமா ஐயா. எங்க அப்பா அம்மா அங்க வந்தாச்சுன்னு சொன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தான் அண்ணன் நம்பி வந்தான்னு வைங்க. ஆமா. எங்க அண்ணன்மார் வந்தா உன்னை ஓட அடிச்சிருவான். அதனால இந்த இடத்தை விட்டு உடனே ஓடிரு. சரி சரி. அப்படி என்று சொல்ல ஆமா உடனே சத்தமிட்டாள். சரி. நம்பிராஜனோ ஓடி வந்தார். அங்க இருந்து ஓட்டமா ஓடி வந்தான். ஆமா. சரி. உடனே முருகப்பெருமான் என்னம்மா இந்த வள்ளிக்கு பின்னாடியாக ஆமா வேங்கை மரமாக நின்றார். இந்த முருகப்பெருமான் வேங்கை மரம் போல் அப்படி வேங்கை போல் வடிவம் கொண்டார். ஆமா. வேங்கை மரமாக நின்று கொண்டு ஆமா உடனே நம்பிராஜன் வந்தார். சரி. ஏம்மா வள்ளி வள்ளி என்ன என்னாச்சு? எதுக்கு அவயம் போடுத? ஏமா அப்படி சத்தம் போட்ட? ஆமா. சரி. அப்படி என்று சொல்ல இந்த மரத்து உனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கா? விவரத்தை சொல்லுன்னு கேட்ட. அப்படி என்று சொன்னார். சரி. உடனே இந்த நம்பிராஜன் மக்கள் 7 ஆண் குழந்தைகள் இருக்கார்கள் பாத்தீங்களா? 7 ஆம்பளை பிள்ளை. ஆமா. அவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மரம் உனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கா? உனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கமா? எது பூச்சி எது விழுந்துதா? ஏமா சத்தம் போட்ட? ஆமா. சரி. இந்த மரத்தை வேணா வெட்டிடுவோமா? மரத்தை வெட்டுவோமா? ஆமா. சரி. அப்படின்னு கேட்டார்கள். ஆமா. உடனே முருகன் ஆமா இந்த பள்ளி சத்தம் போடும் பாருங்க. எப்படி எப்படி எப்படி? பள்ளி 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 அப்படியே சத்தம் போடுங்க. ஆமா. அது சத்தம் போடுறது யாரு? யாரு? முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் பள்ளி மாதிரி கவுளி மாதிரி சத்தம் போடுறாரு. ஆமா. உடனே பார்த்தார் வள்ளி. சரி. அப்பா நீங்க இந்த முருகத்தெல்லாம் வெட்ட வேண்டாம், மரத்தை வெட்டாதீங்க. ஆமா அப்படி என்று சொல்கிறார். சரி. உடனே சொல்லிவிட்டு என்னம்மா நம்பிராஜனும் ஆமா 7 ஆண் குழந்தைகளும் போயாச்சு. அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஆமா. சரி. பார்த்தால் வள்ளி. ஆஹா. உடனே மறுபடியும் முருகப்பெருமான் ஆமா மறுபடியும் என்ன வேடத்தில் வருகிறாள் தெரியுமா? இந்த முருகப்பெருமான் என்ன சொரூபத்தில் வருகிறார் அம்மா? வளையல் விக்கும் செட்டியாரா முருகன் எங்க வடிவம் கோண்டி கண்ணாடி வளைகள் கோண்டி பண்டாரம் போல் வடிவம் கோண்டி வளைகளையும் எடுத்து கோண்டி திணை மாட தோடாதி முருகன் அங்கே வாராரு வளைகளையும் எடுத்து கோண்டி வளைகளையும் எடுத்து கோண்டி செட்டியாரா வாராரு முருகப்பெருமான் ஃபர்ஸ்ட் என்ன வேடம் கொண்டு வந்தாரு? முதல்ல வந்தது வேடுவர் குலத்துல வந்தாரு. வேடுவர் குலத்துல வந்தாரு. சரி. உடனே மறுபடியும் அடிச்சு துரத்துதான்னு சொல்லி ஆமா இரண்டாவது சரி வளையல் விற்கக்கூடிய செட்டியாராக வடிவம் கொண்டு வந்தார். வளையல் வாங்கலையோ? வளையல் 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 கண்ணாடி பாசி ஊசி பாசி கண்ணாடி வளையல் வளையல் வளையல்
மாதிரி வளையல் ஊத்திட்டு வராரு. எம்மா வளையல் போடுறதுல வளையல் சின்ன பிள்ளைக்கு வளையல் இருக்குமா? ஆமா. பெரிய ஆளுக்கு வளையல் இருக்கு. கன்னி பெண்களுக்கு வளையல் இருக்கு. சரி. கல்யாணம் கட்டினவங்களுக்கு வளையல் இருக்கு. சரி. சம்பந்தம் எடுத்தவங்களுக்கும் வளையல் இருக்கு. சரி. இந்த இருக்குது என்ன வளையல் தெரியுமா? என்ன? இது பாசமலர் வளையல். பாசமலர் வளையல். இந்த இருக்குது என்ன வளையல் தெரியுமா? என்ன? இதான் திரிசூலம் வளையல். சரி. அந்த இருக்குது ரிஷி மூலா. சரி. இந்த இருக்குது பாருங்க உழைக்கும் கரங்கள். இது அன்னமிட்ட கை. சரி. வளையல் விதவிதமா வச்சிருக்கேன் தாயி. வளையல் 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 மேட்சிங்கா வளையல் இருக்கு. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தக்கபடி வளையல் இருக்கு. ஆமா அம்மா, என்னோட சுத்து வளையல் எல்லாம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அப்படியாக இந்த முருகப்பெருமான் செட்டியாராக வடிவம் கொண்டு ஆமா வளையல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்படியே வளையல் வியாபாரம் கொண்டு வருகிறார். பார்த்தால் வள்ளி. சரி. அதாவது என்னம்மா, தெருக்களில் விற்றா கூட தெருக்களில் யாராவது வாங்குவார்கள். ஐயா, ஊர்ல போய் வளையல் வியாபாரம் பார்த்தா 4 பெண்கள் வந்து வளையல் வாங்குவாங்க. இந்த திண்ணைவனத்துக்கு எதுக்கு வந்தீர்கள்? இந்த காட்டுகளை வந்து வளையல் வருகிற என்னையா உமக்கு அறிவு இருக்கா ஐயா? அப்படி என்று சொல்ல சரி. உடனே முருகப்பெருமான் சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது இந்த கன்னி பெண்கள் வளையல் போட்டீங்கன்னு சொன்னா ஆமா திருமணமானாதவர்களுக்கு திருமணமாகும். ஆமா, கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு என் கையால வளையல் போட்டா கல்யாணம் உடனே கைகூடா. ஆமா, அப்படி என்று சொல்லி சரி. அதாவது முருகப்பெருமான் ஆமா ஒன்னு சொல்லுவாங்க. எப்படி? முருகர் பெண்மான் காதலித்து திருமணம் முடித்தாராம். ஓ, காதல் கல்யாணம். ஆமா, அப்படி சொல்லுங்க. அப்படி என்று சொல்வார்கள். அப்ப முருகனே காதல் கல்யாணம் தான் முடிச்சிருக்காரு. நான் யாரையாவது காதல் பண்ணா உங்க பாட்டி ஓடி 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 என்ன அடிக்கால? வயசு என்ன ஆகுது? வயசு என்னாச்சு? இனி காதல் திருமணம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை. வயசு 32 பிறக்க போகுது. அப்படியா? யாரு, உங்க மகனுக்கா? அதேதான். சரி, கரெக்ட். அப்படியாக சரி. செட்டியாராக வடிவம் கொண்டு வளைகளை அமைச்சு வருகிறார். ஆமா. உடனே வள்ளி பார்த்தா. சரி. சரி, இவ்வளவு சொல்லுதீங்க, ஆமா, நீங்க வளையலை விட்டு போடுங்க. ஆமா அப்படின்னு சொல்லுதாங்க. சரி. உடனே வந்திருக்கிறது முருகப்பெருமான் தான் வந்திருக்கான்னு வள்ளிக்கு தெரியாது. தெரியாது. வளையல் வியாபாரி செட்டியார் என்று நினைச்சா. ஆமா. ஆமா. உடனே அந்த செட்டியாரானவர் வளைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் கையில் போட்டால். அடே, அப்ப கையில எடுத்து வள்ளி கையில வளையல போடுறாரு. வள்ளி கையில அப்படியே வளையல போடுதாரு. ஆமா ஆமா. சரி. வள்ளி கையில வளையல போட்ட உடனே அப்படியே வளையல போடும்போது வள்ளி கையை பிடிச்சு அப்படியே ஒரு சைடு முத்தம் கொடுத்துட்டார். கையை பிடிச்சு முத்தம் கொடுக்காரு. ஆமா. அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி வள்ளி முகத்தையே பாக்குறாரு. ஆமா. உடனே பார்த்தால் வள்ளி. சரி. அடக்கடவுளே, கடவுளே, நீ யார்? நீ யாரு? யாரு? என் கையை பிடிச்சு நீ எப்படி முத்தம் கொடுப்ப? நீ முழிக்க மொழியே சரியில்லை. ஆமா, நான் வளையல வியாபாரியிலோ நினைச்சிட்டேன். சரி. வந்து மோசம் செய்ய வந்திருக்கியா என்று வள்ளிக்கு கோபம். அப்படி என்று சொல்லி சரி அடிச்சு துரத்தி விட்டாச்சு. ஓடு ஓடு ஓடு. பார்த்தா முருகப்பெருமான். சரி. இவன் என்ன இப்படி இருக்கா? அதானே கேட்டேன். இவளை மடக்க முடியலையே. ஒரு விஷயத்துக்கு மதிக்க மாட்டுக்காளே. ஆமா. அப்படி என்று சொல்லி சரி. இனி இந்த வேடத்தெல்லாம் போனா நம்மள கண்டுபிடிச்சிருவா. வேடுகுலத்துல போனா முடியல. ஆமா. செட்டியார் மாதிரி வளையல் கொண்டு போன வளையல் வியாபாரம் பார்க்கல, அதுலயும் கல்யாணம் முடிக்க மாதிரி தெரியல. ஆமா. இனிமே என்ன சுரூபத்துல போன நம்ம? இனி வயசான தோற்றத்தில் போனால் மட்டுமே ஒரு வயசான கிழமை மாதிரி பண்டார மாதிரி வடிவத்துல போவா. இனி நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டா. ஆமா. அப்படி என்று சொல்லி சரி முருகப்பெருமான் எங்க ஐயா வடிவேல் முருகப்பெருமான் ஆறுமுக கடவுள் எப்படி வடிவம் கொண்டு போகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா வருகிற? 410 சென்ற அரைத்ததோரு கிழவனை போ 10 சென்ற நல்ல கிழவனை போ காலையில உச்சிராஜம் இடையதில காமியாட்டி பள்ளியையும் பார்ப்பதற்கு நினைவாடு தனததிலை முருகப்பெருமான் வந்தல்லோ வள்ளியவள் பார்த்தாரே வள்ளியவள் பார்த்தாரே ஆண்டியான முருகனவே வள்ளியவள் பார்த்தாரே வள்ளியவள் பார்த்தாரே ஆண்டியான கிழவனையோ.
முருகப்பெருமான் சரி 400 10 சென்ற நடைத்த கிழவனை போல ஒரு பண்டார கிழவனை போல 90 10 சென்ற துவண்ட கிழவனை போல வடிவம் கொண்டு ஒரு வயசாளி பண்டார மாதிரி கிழவ மாதிரி வடிவத்தை போட்டார் முருகப்பெருமான். கல்யாணம் முடிக்க என்ன பாடுபடுத்தாரு பாருங்க முருகன். ஆமா ஆமா கல்யாணம்னா சும்மாவா? முதல்ல வேடுவனா வந்தாரு, காரியம் நடக்கல. அப்புறம் என்னாச்சு? ரெண்டாவது வளையல் போடுற செட்டியார் மாதிரி வந்தாரு, காரியம் நடக்கல. அப்பவும் நடக்கல. மூணாவது வள்ளிய மணமுடிக்கணும்னு சொல்லி எப்படி வராரு? கிழவனை போல வராரு. தாத்தாவுக்கு வயசு எத்தனை வயசு இருக்கும்? வயசுலாம் ஒரு 100 இருக்கும். 100 வயசு இருக்கா? சரி. அப்பா இது டிபி. தாத்தாவுக்கு ஒரு போச்சல் பாட்டியாவும் வந்துட்டு. அப்படியா? பாட்டியாவும் வந்துச்சா? ஆமா அவரே. அப்படி இந்த முருகப்பெருமான் 90 10 சென்ற துவண்ட கிழவனை போல 400 10 சென்ற நரைத்த கிழவனை போல அந்த திண்ணைமலை வழியாக வருகிறார். அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். உடனே பார்த்தால் வள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கா. இது தாத்தா யாரு? ஐயோ பாவம் தாத்தா என்ன இங்க காட்டுக்குள்ள தடுமாடுறாரு. ஐயோ பாவம், வழி தெரியாம வந்திருப்பாரோ? ஒருவேளை பிச்சை எடுக்க வந்திருப்பாரோ? ஐயோ பாவமாச்சே. ஐயோ பாவம். சரி என்னன்னு போய் கேப்போம். சரி அப்படி என்று எண்ணி ஆமா இந்த வள்ளியானவள் என்னம்மா அந்த தாத்தா பக்கம் போயாச்சு. தாத்தா பக்கத்துல வாரா வள்ளி. ஆமா தாத்தா எந்த ஊர் உங்களுக்கு? தாத்தாவுக்கு வடகாசி தாயி. அப்படியா? எங்க நிக்க தாத்தா? கண்ணு பத்தல. தாத்தா என்ன நிக்க இங்க நிக்கியோ? தாத்தா பார்த்தது மைக்கு. தாத்தாக்கு கண்ணு பத்தல தாயி. அப்படியா? இங்கதான் நிக்கியோ? ஆமா ஆமா. தாத்தா வடக்க காசில இருந்து வரேம்மா. அப்படியா? காசில இருந்து கன்னியாகுமரிக்கு போறேன், கால்நடையா நடந்து போறேன். சரி. குமரி தீர்த்தம் ஆட போறேன். அப்படியா? ஆமா. இந்த வயசுல உமக்கு என்ன குமரி தீர்த்தம் காக்கு? இல்லம்மா கன்னியாகுமரி கடல்ல போய் தீர்த்தம் ஆட போறேன் தாயி. அப்படி சொல்லுதியலா? ஆமா கொசு கடிக்கு. கொசு கடிக்கா? நீ எங்க நிக்க தாயி? தாத்தா என்னதான் நிக்க? இங்கதான் நிக்க. வேணா என் கைய பிடிச்சுக்கிறதியலா? நல்லா நடிக்காரு முருகப்பெருமா. அப்படி அவரு கைய பிடிக்கத்தானே வந்திருக்காரு. ஆமா சரி. அப்படியாக என்னம்மா அந்த முருகப்பெருமானை அழைத்துக் கொண்டு ஆமா வள்ளியானவள் வருகிறார். அப்படியே வந்து கொண்டு இருக்கிறா வள்ளி. உடனே தாத்தா கேட்காரு, என்ன எனக்கு வயிறு பசி அதிகமா இருக்குமா? நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு தாயி, வயிறு பசிக்கம்மா. எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கூட, ஏதாவது ஆகாரம் தான் கூடமா அப்படி என்று கேட்க சரி உடனே வள்ளியானவள் சொல்கிறார். இந்த வள்ளி என்ன சொல்கிறார்? தாத்தா என்னம்மா எங்களிடம் சோறு இல்ல. ஆமா இந்த திணையும் தேனும் தான் இருக்கு. இந்த தேனும் தினமாவும் தான் வச்சிருக்கேன், வேணா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வள்ளி எடுத்து சொன்னார். ஆமா. தாத்தா விடுவாரா? அவருக்கு பிடிச்சதே அதானே. ஆமா ஆமா. சரி. அப்ப திணையும் தேனுமாவையும் கொடுத்து சாப்பிட்டு விட்டார். அப்படியே வாயில போட்டு சாப்பிடுதாரு. அப்படியே விக்கல் வந்துட்டு தாத்தாவுக்கு விக்கல் வருது. ஏமா தாத்தாவுக்கு விக்கல் வந்தா அப்புறம் சிக்கல் ஆயிடக்கூடாது. அப்படியா? ஆமா. உடனே பார்த்தார். என்னம்மா எனக்கு விக்கல் இருக்கு, ஆமா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுமா. யாராவது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க தாயி, நல்லா இருப்பீங்க. ஆமா. சரி. அப்படி என்று கேட்க ஆமா உடனே வள்ளியானவள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாத்தா இங்க தண்ணி இல்ல, ஆமா ஒரு சுனையானது இருக்கு, பக்கத்துல ஒரு சொனை அரிஞ்சொனை இருக்கு, அங்க போய் தான் வேணா தண்ணி குடிக்கணும். ஆமா தாத்தா. அப்படி என்று சொல்ல சரி உடனே இந்த முருகப்பெருமான் இந்த வடிவேல் முருகப்பெருமான் வள்ளியை கையை பிடித்துக் கொண்டு வள்ளி கையை பிடிச்சுக்கிட்டு வள்ளி தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டாரு. ஆமா. அப்படி பிடித்துக் கொண்டு அந்த சொன பக்கம் வராரு, அந்த அரிஞ்சனை பக்கத்துல வருகிறாரு. அப்ப தாத்தா சொல்லுதாரு, என்ன நானும் உன் கூட வாரேன். ஆமா தாயி. அப்படி என்று சொல்லுதாரு. தாத்தா கையை பிடிச்சுக்க தாத்தா கண்ணு பத்தல. உடனே வள்ளி சொன்னா, என்ன தாத்தா நீங்க அங்க நில்லுங்க, ஆமா உங்களுக்கே வயசாகி போச்சு, ஆமா ஐயா, வலிக்கி கிளிக்கி விழுந்துட்டு என்னால தூக்க முடியாது, பொத்துரு விழுந்தா பொட்டு பெருக்கு தெக்க பெரியவேரு, நாமே உங்களுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வாரேன்னு சொல்லுவா. சரி. உடனே பார்த்தார். ஆமா சரிம்மா நீ போயிட்டு வா. சரி. அப்படி என்று எண்ணி உடனே முருகப்பெருமான் என்னம்மா தன் அண்ணன் விநாயகனை மனதில் எண்ணுவார். இந்த முருகப்பெருமான் பிள்ளையார விநாயகர் எந்த விநாயகர்? காலாத்தி விநாயகரை நினைச்சார். காலாத்தி விநாயகரை நினைத்தார். நம்ம காலாத்தி படத்துல இருக்காரே இந்த காலாத்தி விநாயகர். ஆமா காலாத்தி விநாயகரை நினைச்சாரு இந்த வடிவேல் முருகப்பெருமான். சரி. அப்புறம் என்னாச்சு? இந்த காலாத்தி விநாயகனை நினைச்ச உடனே ஆமா என்ன பண்ணாரு? அவர் எப்படி வராரு? தன் தம்பிக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா இந்த வள்ளியானவள் தண்ணி கோத போறா பாத்தீங்களா? ஆமா ஐயா. அது பக்கத்துல யானையாக வடிவம் கொண்டு நின்னார். அடே அப்பா
யானையாக வடிவத்துல நிக்காரு பிள்ளையாரு. ஆமா. யாரு? எங்க ஐயா காலாத்தி விநாயகர். ஆமா. சரி. யானையாக வடிவம் கொண்டு நிற்கார். ஆமா. பார்த்தால் வள்ளி. சரி. அம்மா யானை நிக்குன்னு சொல்லி ஏற்கனவே வள்ளிக்கு யானையை கண்டா ரொம்ப பயம். ரொம்ப ரொம்ப பயம். பயந்து ஓட்டமா ஓடுவா. ஆமா. சரி. இந்த யானையை கண்ட உடனே என்ன செய்தா? பயந்தடிச்சு ஓடி வந்து ஓடி இந்த தாத்தா இருக்கார் பாருங்க முருகப்பெருமான். ஆமா. இவரை வந்து கெட்டி பிடித்து விடுவார். தாத்தா 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 என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அப்படியே சேர்த்து கெட்டி பிடிச்சுக்கிட்டான். முருகா 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 என்று சொல்லுவாள். முருகா 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 தாத்தா என்னை காப்பாத்துங்க. தாத்தா வந்திருக்காரு. இந்த முருகன் தானே தாத்தாவா நிக்காரு. உடனே பார்த்தார் முருகன். சரி. உடனே இவள் இவ்வளவு பக்தியா இருக்கிறாளே நம்ம மேல இவ்வளவு பக்தியா இருக்காளே வள்ளி, இவ்வளவு ஆசையா இருக்காளே. ஆமா. அப்படி என்று சொல்லி அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? தான் முருகன் என்ற தோற்றத்தை வள்ளியின் முன்னாடி காட்டினார். அந்த முருகப்பெருமான் அப்படியே காட்சி கொடுத்தார். ஆறுமுக வேலனாக வள்ளி முன்னால முருகன் நிக்காரு. அப்படியே ஆறுமுக கடவுளா காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். அப்ப வள்ளி என்ன நினைக்கா? ஆஹா. உடனே பார்த்தால் வள்ளி, என்ன இது நம்ம பார்க்கிறது உண்மையா இல்ல கனவா பொய்யா மெய்யா? இந்த முருகப்பெருமான் நம்மள வந்திருக்காரு. ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் நம்ம முன்னால வந்து நிக்காரு. கடவுளே இது நமக்கு தெரியாம போச்சே. ஆண்டவனே பகவானே இது என்ன சோதனையா இருக்கு சுவாமி? அப்படி என்று சொல்லி ஆமா தன் அம்மா அப்பா நம்பி ராஜனை நங்கை மோகினியை மலைத்துக் கொண்டு சரி நங்கை மோகினியை மலைத்துக் கொண்டு ஆமையா அப்பா சரி இங்க பாருங்க ஆமா முருகப்பெருமானே வந்திருக்காரு என்னைய பார்க்க. ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் வந்து நிக்கிறாரு. ஆமா. அப்படி என்று சொல்லி உடனே முருகப்பெருமான் சொல்கிறார், எப்படி? நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல. அப்ப இந்த வேடுவனாக வந்தது நீங்க தானா? வேடுவனா வந்தது நான் தான் வந்தேன். செட்டியாரா வளையல் செட்டியாரா வந்தது? வளையல் செட்டியார் வந்தது இந்த ஆறுமுக கடவுள் தான் வந்தேன். அப்ப இந்த பண்டாரமா வந்தது? பண்டாரமா வந்தது இந்த முருகப்பெருமான் நான் தான் வந்தேன். ஐயா திருச்செந்தூர் வேல்முருகா. முருகா 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 நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம். ஆமையா. என் மகா வள்ளி உங்களையே தான் திருமணம் முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தவம் இருந்தா. ஆமையா. ஆகையால நீங்க தான் என் மகா வள்ளியே கல்யாணம் முடிச்சுக்கிடணும். நீங்க தான் திருமணம் முடிக்க வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா? நம்பிராஜன் எடுத்துரைத்தார். உடனே சரி நம்பி ராஜனும் அங்கை மோகினி அவளும் ஆமையா முருகனுக்கும் ஆமா வள்ளிக்கும் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளி திருமணத்தை உடனே நடத்த வேண்டும். ஆமா சரி அப்படி. அப்ப முருகனுக்கு அம்மா அப்பா வரணும். ஆமா. அண்ணே வரணும். முருகனுக்கு தாய் மாமா நாராயண லட்சுமி வரணும். அவர் வர வேண்டாம். தெய்வலோக பெண்கள் எல்லாம் வரணும். தேவாதி தேவக்கள் எல்லாம் வர வேண்டாம். முருகனுக்கு அம்மா சக்தியுடைய அம்சத்துல பிறந்த முப்புடாதி மாரியம்மா எல்லாம் கல்யாணத்தை நடத்துறதுக்கு வரணும். மாரியம்மா வந்து முன்ன நின்னதான் கல்யாணம் நடக்கும். ஆமா. சரி அப்படி என்று சொல்லி ஆமா இப்பொழுது முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்க போகிறது. இப்போது வள்ளி கல்யாணம் வள்ளி திருமணம் நடைபெற இருக்கிறது. ஆமா. ஐயா வள்ளி திருமணம் நடக்க போது கொஞ்சம் உதிரிப்பு இருந்தா கொடுங்க போடட்டும். ஆமா ஆமா எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க. வாங்கிடுங்க எல்லாரும் வாங்கிடுங்க. எல்லாரும் கையில வாங்க. இப்பொழுது வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. ஆகையா பக்தர்கள் கையில உங்களுக்கு உதிரிப்பு கொடுப்பாங்க. அதை என்ன செய்யணும்? முருகன் வள்ளி கழுத்துல தாலி கட்டினார்னு சொன்ன உடனே பூ போட்டாங்கன்னு சொன்ன உடனே பூவை போடுங்க. சரியா? பூவை கொண்டு முருகனுடைய பாதத்துல போடணும். நாங்க சொல்லும் போது போடுங்க. யாருக்கு மனசுல என்னென்ன குறை இருக்கோ என்ன கவலை இருக்கோ அதை வேண்டுதல் வைங்க. முருகப்பெருமான் கட்டாயம் அதை தீர்த்து வைப்பார். ஆமா. அப்படியாக வள்ளியையும் அழைத்துக் கொண்டு கைலாசம் வந்து விட்டார் முருகப்பெருமான். சரி. ஏன்னா அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஆமாமா. ஆமா. அப்படி என்று வள்ளியையும் அழைத்துக் கொண்டு மயில் வாகனையும் அழைத்துக் கொண்டு வள்ளியும் தேவானை 2 பேருமாக கைலாசத்துக்கு வந்தாச்சு. இப்ப கைலாசத்துல திருமணம் நடக்க வேண்டும் என்று பந்தல் அலங்காரம் எல்லாம் செஞ்சு யாரெல்லாம் இருக்கா? வள்ளி தேவயானை பார்வதி சிவபெருமான் நாராயணன் பிரம்மதேவன் தேவாதி தேவக்களு இந்திரன் மூத்த பிள்ளை காலாத்தி விநாயகர். ஆமா எல்லாரும் வந்தாச்சு. வள்ளி கல்யாண திருமணம் பார்க்கிறதுக்கு எல்லாரும் வந்தாச்சு. ஆமா. சரி. அப்படி என்று இப்படி எப்படி திருமணம் நடக்க போகுது தெரியுமா? இந்த வள்ளி திருமணம் எப்படி நடக்க போகிறது? ஆடுமென்கள் ஆடி வர ஆடுமென்கள் ஆடி வர சகல பேரு குலவை போட முழக்கத்தோடு ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகையா பார்வதியா திருமகள் தான் எடுத்து ஆண்டவன் சிவபெருமான் அம்மையான
பார்வதியும் திருமங்கல்யம் தான் எடுத்து முருகப்பெருமான் கையதில முருகப்பெருமான் வாங்கினாரே திருமங்கல்யம் கையில் எடுத்து வள்ளியிட மனம் முடித்தார் தான் எடுத்து ஆமோ திருமணமும் தான் முடிந்து திருசூழலை சுத்தி வந்து பந்தலையும் சுற்றி வந்து பகவானையும் தான் வழங்கி ஈஸ்வரையும் தான் வழங்கி பூக்கள் எல்லாம் பூட்டி கொண்டு முருகப்பெருமான் வள்ளியோடு தேவானையும் தான் அழைத்து முருகன் இந்த பெருமாளும் பார்வதியால் பூச்சொரிய வள்ளி என்ற முருகனோடு திருமாங்கல் இந்த பூச்சொரிய ஆண்டவன் தான் சிவபெருமான் முருகனையும் கொழுந்து கொண்டு அம்பிகனா பார்வதியும் முருகனையும் அழைத்து கொண்டு பந்தலையும் சுற்றி வந்து பாலும் பாலம் தான் கொலவுபடுங்க அம்மா ஒரு கொலவை பொன்னான மணி கொலவை முக்கா மூணு தியாரம் கொலவை போடுங்கம்மா அப்படியாக மல்லி முருகனையும் சரி வள்ளி திருமணம் முடித்து ஆதி கைலாசத்தில் இருக்கிறார்கள். சரி அப்படியாக ஆமா இனி ஆதி கைலாசத்தில் இருந்தாச்சு. சரி வள்ளி தேவயானியோடு முருகன் இருக்காரு. ஆமா சரி இனி காலாத்தி விநாயகர் சொல்றாரு நாம கண்ட இடங்கள்லாம் போய் உட்காரணும். சரி என் கைலாச மலையில இருந்து அம்மா அப்பா பகவான் பார்வதியை வணங்கி கொண்டு சரி காலாத்தி விநாயகர் சொல்றாரு ஏ முருகா அண்ணன் எங்க போறானோ அண்ணன் பின்னால நீ வரணும் சரி என்று கைலாச மலையை விட்டு காலாத்தி விநாயகரோடு சரி முருகன் வள்ளி தேவயானியை அழைத்துக் கொண்டு சரி எங்க வருகிறார் அம்மா? எங்க வருகிறாள் தெரியுமா? எங்க வருகின்றார்? ஆதி வெள்ளி கையில விட்டு ஆண்டவன் முருகப்பெருமான் மூத்த பிள்ளை விநாயகனும் ஆதி வெள்ளி கையில விட்டு பகவானோட வணங்கி கொண்டு பார்வதியும் வணங்கி கொண்டு முருகனோடு வள்ளியையும் தேவானை அம்பிகையும் ஆதி வெள்ளி கையில விட்டு எங்கே போவோம் என்று மதுரைக்கு வந்தல்லவோ விசாலட்சியம் தான் வழங்கி மதுரை வழி ரோடாக குற்றாலம் தான் வளர்ந்து குழலை மொழியை தான் வழங்கி குற்றாலம் வழியாக மேல முன்ன தான் கடந்து விசாலாட்சியை தான் வழங்கி தென்காசி டவுனை விட்டு மேல முன்ன தான் கடந்து ராமச்சந்திரபட்டினமாக பவுசத்திரம் வழியாக ஆலங்கோளம் தான் கடந்து திருநெல்வேலி டவுனை கடந்து திருநெல்வேலி டவுனை விட்டு பாளையங்கோட்டை வழியாக குருவங்கோட்டை தான் கடந்து திருச்செந்தூர் மெருகாக கடற்களையும் நீராடி ஆண்ட வந்த முருகையா. அப்படி திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் முருகனாக இருந்து உடனே காலாத்தி விநாயகர் சொல்றாரு திருச்செந்தூர்ல வந்து உட்கார்ந்தாச்சு. இனிமே நம்ம மேற்கு முகமாக போனோம் என்று திருச்செந்தூர் முருகன் வள்ளி தேவயானை காலாத்தி விநாயகர் திருச்செந்தூரை விட்டு எப்படி வருகின்றார் அம்மா? திருச்செந்தூர் கடலை விட்டு ஐயாவான முருகையா வள்ளியோடு தேவானையும் நல்ல முகமாக எங்கே போகும் என்று திருநெல்வேலி தான் கடந்து ஆலங்கோளம் வழியாக ஆலங்கோளம் தான் கடந்து எங்கே போகும் என்று நல்ல முகமாக காலாதி விநாயகரும் ஐயாவான முருகையா வள்ளியோடு தேவானையும் எங்கே போவோம் என்று நல்ல முகமாக முருகன் அவளும் வாராரே வள்ளி அவளும் வாராரே எங்கே போவோம் என்று காலாத்தி மனம் வந்து எங்கே போய் அமரம் என்று காலாத்தி
மாடமாக வந்து சரி ஆலங்குளம் விட்டு தெற்கு முகமாக காளாத்தி மடத்திலே வந்து ஆமா ஊருக்கு மத்தியில சரி கிழக்கு முகமாக காளாத்தி விநாயகரும் சரி முருகன் வள்ளி தேவயானையும் ஆமா சந்தோஷமாக வந்தார் வள்ளி தேவயானை திருமணம் முருகனுடைய திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வள்ளி திருமணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கும்மி பாட்டு. ஓ அதுக்கு கல்யாண கும்மி பாட்டு போனா படிப்பாங்க. சரி தாய்மார்கள் ஒரு 5 நிமிஷம் கும்மி அடிங்க, அதோட நிறைவாகுது. வாங்க எல்லாரும் வாங்க கும்மி அடிங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் கும்மி அடிங்க. ஒரு 5 நிமிஷம் பொவனா பாடுவாங்க, எல்லாரும் கும்மி அடிங்க. ஆமா ரசிகனை ரசிக்கும் தலைவா